நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். இந்த பதிவுல நீங்க பார்க்க போறது என்ன அப்படின்னா, வரக்கூடிய 5 மாதங்கள் அப்படி என்ன விசேஷம் மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 5 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சின்னு பல பெயர்ச்சிகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எதெல்லாம் மிதுன ராசிக்காரங்க இப்ப பண்ணணும், எதெல்லாம் அப்புறமேக்கு தள்ளி போடணும் அப்படின்றதான் இந்த பதிவுல பார்க்க போறீங்க. ஸோ உங்களுக்கு உண்டான வின்னிங் சீக்ரெட் அப்படின்றது தான் இந்த பதிவு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா வாழ்க்கையில கிரகங்கள் தான் எல்லாமே. நேரம் மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வின்னிங் அப்படின்றது எங்கேயோ போகும். எங்க நிதானமா இருக்கணும், எங்க வின் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சு நடந்துட்டீங்கன்னா சக்சஸ் 100%. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம், இந்த காலகட்டத்தில் கோபப்பட்டுறாதீங்க. நீங்க நினைக்கிற கோபம், நீங்க படுற கோபம் பெரிய அளவு பிரச்சனைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தான் பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்க போறோம். ஏன்னா மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களுக்கு பல விஷயங்கள் அடுத்ததுல சாதகமா இருக்கு, சில விஷயங்கள் இப்போ சாதகமா இருக்கு. அதாவது நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வரக்கூடிய அப்லிஃப்ட்மெண்ட் இருக்கும். உங்க குழந்தைகள் சம்பந்தமா, அதாவது குழந்தை பிறக்கணும், உங்க குழந்தைகளுக்கு ஒரு நன்மை பண்ணணும், உங்க குழந்தைகளுடைய எஜுகேஷனுக்காக லோன் வாங்கணும் அப்படின்னு எதெல்லாம் குழந்தை சம்பந்தமா நீங்க வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கெல்லாம் கொஞ்சம் நீங்க வெயிட் பண்றது ரொம்ப சிறப்பு. அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயத்துல கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு வரும் அடுத்த பீரியட்ல. அப்போ இப்போ கம்யூனிகேஷன் மூலியமா எதெல்லாம் நீங்க சாதிச்சுக்கணுமோ நீங்க அதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சாதிச்சுக்கிறது நல்லது. இன்னொன்னு, யாருக்கெல்லாம் வீடு வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், வண்டி சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்க மார்ச் மாசத்துக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் நீங்க அதை பண்ணிக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஏன்னா இப்போ அது சம்பந்தமான விஷயங்கள் நீங்க எது எடுத்தாலும் அமைகிற மாதிரி இருக்கும், ஆனா அமையலன்னு சொல்லுவீங்க. நீங்க நினைச்சது ஒண்ணு ஆனா இல்லைன்னு சொல்லுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கார் வாங்கணும்னு தோணுது, கார் வாங்க போறீங்க, அதுல இந்த ஆப்ஷன்ஸ் இந்த கார்ல பிடிச்சிருக்கு, ஆனா அங்க மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது. சரின்னு போய் இங்க பாக்குறீங்க, ஆனா உங்களுடைய அம்மா சொல்றாங்க லெக் ஸ்பேஸ் சுத்தமா இல்லப்பா, அப்ப இந்த கார் வேண்டாம். அப்படின்னு என்னன்னா நிறைய விஷயங்கள் ஒரு காம்போவா இருக்கே ஒழிய ஆனா சூஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு செக்டாருக்குள்ள நிறைய மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்கள் இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் வெயிட் அப்படின்ற ஒரு சிம்பிளை உங்களுடைய வின்னிங் சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. அண்ட் ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்க பண்ணும்போது, அதாவது சித்திரக்கனிக்கு அப்புறம், நீங்க இன்னும் சொல்ல போனா மே மாசம்னு வச்சுக்கோங்களேன், மே மாசத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு பெரிய சக்சஸ் சூப்பரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ சொகுசான வீடு, அருமையான வாகனம், ரசிச்சு வாழ்றேன்ப்பா இந்த வீட்டுல அப்படின்னு சொல்றதுக்கு அந்த காலகட்டம் தான் சிறப்பு. இப்போ இல்லை. இப்போ தெரியுதா மிதுன ராசி மிதுன லக்ன அன்பர்களே இந்த பதிவு எவ்வளவு முக்கியம்னு? ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பல வின்னிங் சீக்ரெட்ஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தொழில் சம்பந்தமான சேஞ்சஸ் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவா உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புல இருக்கு நீங்க நெக்ஸ்ட் செக்டார்ல. ஸோ இந்த காலகட்டம் ஓகே தான், தப்புன்ற பாயிண்ட் எதுவும் கிடையாது. ஆனா பல விஷயங்கள் பிளாக்கிங் ஒரு கான்செப்ட் குள்ள மாட்டிட்டு இருக்கீங்க, அதுல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம். அதே மாதிரி தகப்பனார் வழியில வரக்கூடிய சொத்து, தகப்பனார் உங்களோட சமரசமா போகக்கூடிய அமைப்பு அப்படின்றத நீங்க நெக்ஸ்ட், தட் இஸ் ஆஃப்டர் மார்ச் எண்ட் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சுகமா போயும். அது வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாகப்பிரிவினே உங்க அப்பா வழியில ஆகாம இருக்கு, இப்போ நீங்க தான் அதை எடுத்து முன்னிருந்து நடத்துறீங்க அப்படின்னா இப்போ நீங்க சித்தப்பா பெரியப்பா அத்தைமார்கள் அப்படின்னு யாரோட பேசினாலும் பெரிய பரஸ்பரம் ஏற்படாது. ஸோ அதுக்கு வெயிட் அப்படின்ற ஒரு சிம்பிளும், நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டத்தை அதை நீங்க போய் பேசும்போது
ஜஸ்ட் லைக் தட் உங்களுக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்கும். அண்ட் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா குருனுடைய அமைப்பையும் வச்சு, ராகு கேதுனுடைய அமைப்பையும் வச்சு, சனி பகவானுடைய அமைப்பையும் வச்சு தான் நான் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லிட்டே வரேன். ஸோ ஒரு கடன் அப்படின்னு வாங்குறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே யோசிக்கணும். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் தான் கடன் அப்படின்றது பற்றி நீங்கள் பிளான் பண்ணணும். அப்படி இல்லாட்டி தேவையில்லாத மைனஸஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேலும் உங்களுடைய விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார், 10லிருந்து பார்க்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்க சனி பகவான் வந்து ஒரு விரயஸ்தானத்தை பார்க்கும்போது அலர்ட் அலர்ட் அலர்ட்ன்ற ஒரு சிம்பிளை கொடுப்பார். நம்ம பக்கத்திலே ஒருத்தர் இருந்து இது வேண்டாம், இதுக்குள்ள போனா மாட்டிக்குவே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? போமாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வழி நடத்தி உங்களுடைய ஃபினான்ஷியல் வழியாகவும் சரி, அது பிஸ்னஸாக இருக்கலாம், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுடைய அபிவிருத்தி, ஜாபாக இருக்கலாம், ப்ரமோஷனாக இருக்கலாம், டிரான்ஸ்ஃபரபிள் ஜாப், ஆன்சைட் போகலாமா வேண்டாமா, பையனை அனுப்பலாமா வேண்டாமா அப்படின்ற அனைத்து குழப்பத்துக்கும் உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய அமைப்பில் நெக்ஸ்ட் இயர் ஆஃப்டர் ஏப்ரல் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும் எதை நீங்கள் பண்ணணும், எதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஒரு ஜிஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்யூனிகேஷனில் இப்போ யாரோட எது பேசணும், எது பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நீங்கள் இப்போ பண்ணும்போது மச் பெட்டர். ஸோ கம்யூனிகேஷனால் ஏதாவது ஒரு நட்பு பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இப்போ அவங்களோட பேசும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ மிதுன ராசி மிதுன லக்னக்காரங்க வந்து பொதுவாகவே வின்னிங் அப்படின்றது அவங்களுடைய முக மலர்ச்சி, அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுடைய உறவுகளை மேம்படுத்திக்க இந்த காலகட்டத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பாருங்க. அவர் மச் ஃபேவரபிளான பொசிஷன், டூ மச் ஃபேவரபிள் நான் சொல்ல மாட்டேன், மச் ஃபேவரபிளான பொசிஷனில் 9ல் இருக்கிறத விட 10ல் பெட்டர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நீங்க வந்து சுய ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலை, குரு பகவானுடைய நிலை, ராகு கேதுனுடைய நிலை அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு இந்த காலகட்டத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப்பாடி அப்பா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக மூவ் பண்ணலாம் அப்படின்றது மிதுன ராசிக்காரங்க ரொம்ப பாசிட்டிவாக போகக்கூடிய அமைப்பில் இருக்குது. மகாவிஷ்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேளுங்க, விஷ்ணுனுடைய கோயிலுக்கு போயிட்டு வாங்க, மெடிடேட் பண்ணுங்க. உங்களுக்கு அது எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.